வந்தது ஷேர் ஆட்டோ, நீ ஆடிக்கார பத்தி பேசுறியா? 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் பத்தி பேசுற. இந்த கம்பெனியை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாங்க தம்பி. சுஜாதா மேடம் இருக்காங்களா? அவ மேலதான் இருக்கா. சுஜாதா. என்னம்மா? முரளி தம்பி வந்திருக்காரு பாரு, சீக்கிரம் வா. இதோ வர. முரளி, வாங்க மிஸ்டர் முரளி. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து சுஜாதா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, சரியா? சரிம்மா, உட்காருங்க முரளி. சொல்லுங்க முரளி. நீங்க தயங்குறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம்னு தோணுது, அப்படித்தானே? ஆமா மேடம், நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் தயக்கமா இருக்கு. மிஸ்டர் முரளி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாம சொல்லலாம், கேட்கலாம். ஏன்னா அந்த உரிமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க என்ன கேட்டாலும் அதுல எந்த தவறும் இருக்காதுன்னு எனக்கு உறுதியா தெரியும். அதனால தான் சொல்றேன், தயங்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேடம். என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் மேடம். ஷோ மிஸ்டர் முரளி, நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சரி, நீங்க என்ன சொன்னாலும் நான் தாங்கிப்பேன், சரியா? இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், உங்க அப்பா வீட்ல இல்லல்ல? இல்ல. இல்ல, வெளியில போன உங்க அப்பா இப்ப வர வாய்ப்பு இல்லல்ல? ஏன் கேக்குறீங்க? மறுபடியும் சொல்றேன் மேடம், நான் கேட்கறது உங்க நல்லதுக்காக தான். முரளி, நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ணன் குடும்பத்தோட வெளியூர் போகும்போது தம்பிய வீட்டை பார்த்துக்க சொல்லியிருக்கான். ஆனா தம்பியே வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு பூட்டை உடைச்சு திருடன் தான் கொள்ளையடிச்சான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். விசாரணைக்கு அப்புறம் தம்பி தான் கொள்ளையடிச்சான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்றீங்க? முரளி, நீங்க என் அப்பா மேல சந்தேகப்படுறீங்களா? ஒரு சந்தேகம்தான் மேடம். சாரி மிஸ்டர் முரளி. என் அப்பா ஏடாகுடமா பேசுவாரு, பந்தாவா நடந்துக்குவாரு. ஆனா இந்த மாதிரி தப்பான எண்ணம் எல்லாம் அவர் மனசுல வரவே வராது. மேடம், உங்க அப்பா மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை பத்தி நான் குறையோ விமர்சனமோ பண்ண வரல. யதார்த்தம் நம்ம யோசனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏதோ ஒருத்தன் சொந்த தம்பியே வீட்டை கொள்ளையடிச்சான்னா எல்லா தம்பியும் அடிப்பான்னு நான் சொல்ல வரல. இந்த உலகத்துல எல்லா நல்லது கெட்டதுக்கும் உதாரணம் காட்ட முடியும். நாம யோசிக்கவே முடியாத அளவுக்கு நல்லதும் நடந்திருக்கு, அதே அளவுக்கு கெட்டதும் நடந்திருக்கு. அதே மாதிரிதான் வாழ்நாள் முழுக்க நல்லவனாவே வாழ்ந்து செத்தவனும் உண்டு, கெட்டவனாவும் வாழ்ந்து செத்தவனும் உண்டு. கெட்டவன் ஒரு கட்டத்துல நல்லவனாவும் நல்லவன் ஒரு சந்தர்ப்பத்துல கெட்டவனானதும் உண்டு. இந்த மாற்றம் யார் வாழ்க்கையிலையும் எப்ப வேணாலும் நடக்கும். இதுல நாம கூட விதிவிலக்காக முடியாதுன்னு நான் நம்புறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் முரளி. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் என்னால என் அப்பா மேல சந்தேகப்பட முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம்தான். நான் இப்ப இருக்கிறது ஒரு போலீஸ்காரனோட மனநிலையில தான். தன்னோட நிலையிலேயே சந்தேகப்படணும்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில இருந்து தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதுவும் உங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல தான். அதுக்காக உங்க அப்பாவை நான் பலிக்கடா ஆக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். முரளி, நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கு என் அப்பா மேல துளி கூட சந்தேகமே இல்ல. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீங்க எதை வச்சு என் அப்பா மேல இவ்ளோ சந்தேகப்படுறீங்க? நம்ம பேங்க் ஸ்டாஃப் சிவா இருக்கான்ல,
இதுதான் நடந்தது. 10 லட்சமா? உங்க அப்பா வெறும் வாயில பந்தல் போடுவாருங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட டீலர்ஷிப் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்பில்லை. அவர்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கிறது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் கேட்டேன். பணத்துக்காக ஆர்கே கம்பெனிக்கு சாதகமா ஏதாவது பண்ணியிருப்பாரோன்னு தோணுச்சு. இதை இன்னொரு ஆங்கிள்லையும் யோசிச்சேன். உங்க அப்பாவை மிரட்டி கூட ஆர்கே குரூப் இந்த காரியத்தை செய்ய வச்சிருப்பாங்களோன்னு. இப்ப கூட உங்களோட மனநிலை தான் எனக்கும். உங்க அப்பா செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு என் மனசு சொல்லுது. ஆனா புத்தி சூழ்நிலையை யோசிக்க வைக்குது. அதனால உங்க அப்பாவை சந்தேகப்படதான் தோணுது. பெரிய பிசினஸ் மேன் ஆகணுங்கிறது உங்க அப்பாவோட கனவு, லட்சியம். அதை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு வரும்போது ஏன் பயன்படுத்தியிருக்க மாட்டாரு? சொல்லப்போனா இப்படி நடந்து அதுல நீங்க மாட்டுவீங்கன்னு கூட நினைச்சிருக்க மாட்டாரு. நாம ஏன் இந்த ஆங்கிள் யோசிக்க கூடாது? ஓ தாராளமா யோசிக்கலாமே. ஆர்கே குரூப்போட பினாமியே நான் தாங்கிற ரேஞ்சிலேயே யோசிக்கலாமே. சார், அது நான் உங்களை எதுவும் தப்பா சொல்லல. ஒரு சந்தேகம் தான். ஆக்சுவலா என்னன்னா, நிறுத்துப்பா. அப்பா, என்ன அப்பா பொண்ணுக்குள்ள சண்டையை முட்டி பிரிக்க பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. நீயும் என் பொண்ணு பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. என்னதான் என் பொண்ணு மனசுல பேசி விஷத்துவம் நினைச்சாலும் அதெல்லாம் நடக்காது. என் பொண்ண நினைச்சா பெருமையா இருக்கியா? அவ பேசுனது கேட்டு என் மனசு அப்படியே குளிர்ந்து போயிருக்கு. உன்னோட குள்ள நெறி வேலை என்கிட்ட நடக்காது. நீ செஞ்ச உதவியெல்லாம் போது சாமி. அவுட், வெளியே போ. அப்பா நிறுத்துங்கப்பா. அவர் பேசினதை கேட்டு நீங்க கோவப்பட்டது நியாயம்தான். அதுக்காக முரளியை இப்படி ஓவரா பேசுறது சரியில்லப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு உங்க மேல பழி போடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவர் என்ன பேசினாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் என்னோட நல்லதுக்கு தான். அத புரிஞ்சுக்கோங்கப்பா. என்னம்மா இப்படி பேசுற? ஏன் மேல சந்தேகப்பட்டானா ஓ மேல சந்தேகப்பட்டானா? ரெண்டு ஒண்ணுதானம்மா. அது எப்படி சரின்னு ஏத்துக்க முடியும்? அப்பா, முரளியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் என்ன காப்பாத்துறதுக்காக அவரே சந்தேகப்படுவாரு. அப்படி இருக்கும்போது உங்க மேல எப்படிப்பா அவருக்கு சந்தேகம் வராம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லப்பா, அவர் சும்மா சந்தேகப்படல. நீங்க ஏதோ ஃபாரின் கம்பெனி டீலர்ஷிப் ரைட்ஸ் வாங்குறதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்களாமே. அது இவருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் சந்தேகப்படுறாரு. அப்பா, நான் நேரடியாவே கேக்குறேன். அந்த டீலர்ஷிப் வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா அவ்ளோ பணம் வந்துச்சு? அது என்ன பத்தா உனக்கு தெரியுமாமா? அது என் ஃப்ரெண்டுக்காக செஞ்ச வேலைம்மா. எதையும் பெருமையா பேசுறதும் பெருமையா நடந்துக்கிறதும் அப்பாவோட இயல்பு தானம்மா. அதை பார்த்து இவர் தப்பா பேசுவாரு. அதை நான் பொறுத்துக்கணுமாமா? இனிமே இவர் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போய வழிய. அப்பா, அவசரப்படாதீங்க. அவர் பேசுறது என்னோட நல்லதுக்காகத்தான். அதுக்காக குடும்பத்துல குண்டு வைப்பானா? வெளியே போய். அப்பா, உன்னை பார்த்தாலும் எனக்கு ஆத்திரம் வருது. மேடம், நான் வரேன். சார், இப்ப கூட உங்க மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. பாத்தியாமா? பாத்தியா? பெத்த பொண்ணுக்கே துரோகம் பண்ற ஈழப்பிறகு நினைச்சேன். என்ன எந்த சம்பந்தமும் இல்லாத நீ ஏன் பொண்ணுக்கு நல்லது நினைப்ப? ரத்த சம்பந்தமானா அவளுக்கு துரோகம் நினைப்பனா? என்ன அவன் லாஜிக்கு? ஒரு நிமிஷம் அங்க நிக்க கூடாது. போ, வெளியே போ. போ வெளியே. அப்பா, போ. அப்பா, வரேன் மேடம். வராது போயா. அப்பா, ஏங்க அந்த தம்பியை இப்படி விரட்டுறீங்க? தம்பியாது தும்பியாது ஆத்திரத்தை கிடப்பா போகல.
சுஜாதா என்னம்மா, ஏன் அப்பா இப்படி கோவப்படுறாரு? ஓ அம்மா, நீ வேறயா? நீ வா சொல்லு. என்னங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? சாரி பிருந்தா, என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல. இதுல என்னங்க சிரமம் இருக்கு? உங்களுக்கு செய்யற வேலையில ஒரு நிம்மதியும் திருப்தியும் இருக்கு. இப்படி பண்றதுல ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. நீங்க என் சிரமத்தை பத்தி வருத்தப்படுறீங்க, அதுதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் நீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் எனக்கு தானே இருக்கும். சொல்ல போனா அது இயல்பா வர வேண்டியது எனக்கு தானே. அதுக்கு காரணம் நீங்க என் மேல காட்டின அன்பும் மரியாதையும் தான். நீங்க என்கிட்ட ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துட்டு இருக்கீங்க. நாம போட்டுக்கிட்ட சின்ன சின்ன சண்டைகள்ல கூட நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நேசி பெருந்திருக்கு. ஒருத்தர் மேல அப்பலுக்கு இல்லாத அன்பு இருந்தா எந்த வெறுப்பு வராதுங்க. நீ 1000 சொல்லு பிருந்தா, எனக்கு என்னமோ நீ சிரமப்படுறியோன்னு தோணுது. அதுக்கு காரணம் நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் தான். எனக்கு இதெல்லாம் சிரமமாவே தெரியல. நான் உங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன். புது பிடி மாஸ்டர்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க சார். என்ன சார் விஷயம்? என் பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்ககிட்டயும் உங்க வீட்டுக்காரர்கிட்டயும் பரத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சார். பரத் நல்லா கிரிக்கெட் விளையாடுறான். அவன் விளையாடுறத பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி விளையாடுறான். இந்த மாதிரி பிளே எல்லாருக்கும் வந்துடாது. நான் பிடி மாஸ்டர்ங்கிறதுனால சொல்றேன். என்னோட அனுபவத்துல இந்த சின்ன வயசுல இவ்வளவு நேர்த்தியாவும் வர்ற பால சரியா கவனிச்சு அடிக்கிற திறனும் உங்க பையன்கிட்ட தான் பாக்குறேன். பரத்தை ஒரு நல்ல கிரிக்கெட் கோச்சு கிட்ட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணுனா பெரிய பிளேயரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களே பிடி மாஸ்டர் தானே, ஸ்கூல்ல வச்சு இவனுக்கு கோச்சிங் கொடுக்கலாமே. படிச்ச நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? சார், நான் சாதாரண பிடி மாஸ்டர். மேலோட்டமா எல்லா விளையாட்டையும் சொல்லி கொடுப்பேன். சுருக்கமா சொன்னா விளையாட்டோட ரூல்ஸை சொல்லி கொடுக்கறவன் தான் பிடி மாஸ்டர். மற்றபடி விளையாட்டோட நுணுக்கங்களையும் விளையாடுற பிளேயரோட தன்மையையும் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல கோச்சரால தான் முடியும். நான் ஆரம்ப கட்ட வழிகாட்டி மட்டும்தான். பரத் பெரிய பிளேயர் ஆகணும்னா ஒரு நல்ல கோச்சர்கிட்ட சேர்த்து விடுங்க. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ரொம்ப நன்றி சார், நான் உங்களை நம்புறேன். ஒரு ஸ்டூடெண்டோட திறமையை வளர்க்கவும் அவனோட எதிர்காலத்தில் அவன் சிறப்பாக வரணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி டீச்சர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்களே வந்து பரத்தை பத்தி இவ்வளவு சொல்றீங்கன்னா அவங்கிட்ட இருக்கிற திறமை எங்களுக்கு புரியுது சார். எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவனோட விளையாட்டு திறமையை மேம்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் சார். சார், ரொம்ப சந்தோஷம் சார் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு. உங்களை மாதிரி டீச்சர்ஸ்லாம் பார்க்கறதே ரொம்ப அபூர்வம் சார். நாங்க பார்த்து தெரிஞ்சு செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செய்றீங்க. உங்களுடைய சேவையை நான் மனமாற பாராட்டுறேன் சார். ஏற்கனவே இருந்த பிடி மாஸ்டர் கூட சொன்னார் சார், விசாரிச்சா அந்த ஆளு பக்கா ஃப்ராடு. கோச்சிங் அகாடமின்ற பேர்ல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஸ்கூல்ல பிடியா ஜாயின் பண்ணதும் நானும் கேள்விப்பட்டேன்.
அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை வேலையில இருந்து தூக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் நான் வந்தேன். உங்களுக்கு என் மேல கூட சந்தேகம் வரலாம், அதை நான் மீன் பண்ணல. நான் எந்த அகாடமிக்கும் உங்க பையனை ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை. வெளியில விசாரிச்சு ரொம்ப வருஷமா யார் நடத்துறாங்களோ அவங்க கிட்ட சேர்த்து விடுங்கன்னு தான் சொல்ல வந்தேன். நாளைக்கு இந்தியா ஒரு பெரிய பிளேயரை இழந்ததா கூட இருக்கலாம். ஒரு ஆசிரியரா இதை என் கடமையா நினைச்சு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். சார் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சார். பிருந்தா சாருக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா? சரிங்க. இல்ல சார், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் சார். வரேன் பரத். பாய் சார். அப்பா, பிடி மாஸ்டர் சொன்ன மாதிரி என்ன பெரிய கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுங்கப்பா. சேர்த்து விடுறேன்ப்பா. நீ முதல்ல முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வா. அம்மா ஸ்பெஷலா டிஷ் ரெடி பண்ணிருக்கா, போய் சாப்பிடு போ. 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 ஏங்க, பிடி மாஸ்டர் சொன்ன மாதிரி அவனை கோச்சிங்ல சேர்த்து விடுங்க. எனக்கு ஆசைதாம்மா, ஆனா அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணுமே. அதுக்கு எங்க போறது? இப்போ உன் வேலையும் போயிடுச்சு, என்ன பண்றது? ஏதாவது பண்ணிதானே ஆகணும். நான் வேணா வேற வேலைக்கு போறேன். எப்பாடுபட்டாவது அவனை கோச்சிங்க்கு அனுப்பணுங்க. அப்பா பொண்ணுக்குள்ள சண்டையை முட்டி பிரிக்க பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. உங்க அப்பா வெறும் வாயில பந்தல் போடுவாருங்கிற விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட டீலர்ஷிப் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்பில்லை. அவர்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கிறது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. வேலை என்கிட்ட நடக்காது. நீ செஞ்ச உதவியெல்லாம் போது சாமி. வெளியே போ. பெரிய பிசினஸ் மேன் ஆகணுங்கிறது உங்க அப்பாவோட கனவு, லட்சியம். அது நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு வரும்போது ஏன் பயன்படுத்தி இருக்க மாட்டாரு? எந்த சம்மதமும் இல்லாத நீ ஏன் பொண்ணுக்கு நல்லது நினைப்ப? ரத்த சம்மதம் வேணா அவளுக்கு துரோகம் நினைப்பனா? இனிமே இவர் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போய வழிய. அப்பா, அவசரப்படாதீங்க. அவர் பேசுறது என்னோட நல்லதுக்காகத்தான். அதுக்காக குடும்பத்துல குண்டு வைப்பானா? வெளியே போய. அப்பா, முரளி பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் என்ன காப்பாத்துறதுக்காக அவரே சந்தேகப்படுவாரு. அப்படி இருக்கும்போது உங்க மேல எப்படிப்பா அவருக்கு சந்தேகம் வராம இருக்க முடியும்?